4 ஆண்டுகளாக இந்த அரசுக்கு எதிர்ப்பாக யார் அதிகமாக குரல் கொடுத்தது, அவங்களுடைய தாக்கம் இருக்குதான்னு பார்க்குற போது அது முதலிடத்தில் அண்ணாமலையும், 2ஆவது சீமானும், 3ஆவது எடப்பாடி வராரு. எடப்பாடி வந்து சட்டமன்றத்தை எதிர்க்கட்சியில் இருந்தார் ஒழிய அப்பப்போ பேட்டி கொடுத்தாங்க ஒழிய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி, ஒரு வாக்கு அரசனை பெறுவதற்கான கவர்ச்சியை உருவாக்குறதுலாம் அவருக்கு மைனஸ், இல்லைன்னா வந்து பிளஸ் அமைஞ்சிருக்கும். இந்த 4 ஆண்டுகளாக கட்சியும் தன்னையும், கட்சி அலுவலகத்தையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளதான் போராடினார் ஒழிய நாட்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தன்னலத்திற்காக பாதுகாத்தார ஒழிய தன்னலத்திற்காக பாஜக அடமானம் கட்சியை வைத்தார ஒழிய அம்மா ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை தன்னுடைய சேலத்தில் இருக்கிற ஆத்தூரில் இருக்கிற இளங்கோவுக்கும் சம்பந்திக்கும் இடியில் மாட்டப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அடிமையாக கொத்தடிமையாக மாற்றப்பட்டிருக்கார ஒழிய கட்சியை எம்ஜிஆர் ஒரு கட்சி அடமான வைத்து விட்டார் ஒழிய தன் தேவைக்காக, மற்றபடி வந்து அவருக்கு தேவைக்காக பார்த்து நடத்துற ஒழிய மக்கள் தேவைக்கு நடத்தலை. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல அவர் வந்து இந்த 4 ஆண்டுல தன்னை காப்பாற்றிக்க இதுவரையும் போடுற இன்னும் கொடிய பிரச்சனை ஓடி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் மத்தியில் திமுக எதிர்ப்பா எங்க உருவாக்கினாங்க அலை, அந்த அலையோ ஒரு பேரலையோ உருவாக்கல. இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி இருந்த போது எடப்பாடி இந்த போய் எப்படி உருவாக்குறாங்க, ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க.